மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். இந்த கடிதத்தில் அவர் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார், இது குறித்தான முழு விவரங்கள்? வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் நேற்று காலை ராமேஸ்வர மீனவர்கள் 9 பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை மீன்பிடி படகுகளையும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் தொடர்ச்சியாக இலங்கை அரசு அங்கு இருக்கக்கூடிய கடலோர காவல்படை கைது செய்து வைத்திருக்கிறது. இதன் அடிப்படையே தொடர்ச்சியாக இந்த 9 மீனவர்களும் தமிழக எல்லையில் மீன்பிடித்த போதும் அவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய உடைமைகளும் தற்போது இலங்கை அரசிடம் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக இது குறித்து மீனவர்களுடைய கைது குறித்து ஏற்கனவே கடிதம் எழுந்த முதலமைச்சர் அவர்கள் மீன்பிடி படைகள் மற்றும் கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டு தொடரும் தடையின்றி நடைபெற்று வருவதாகவும் இதனால் மீனவ மக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகுவதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த நிலையை தவிர்த்திட உரிய தூதரக முயற்சிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் மேலும் தற்போது வரை தமிழக மீனவர்களால் 125 படகுகளையும் விரைவாக மீட்டு உடனடியாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அதில் அழுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் இலங்கை அரசால் தொடர்ச்சியாக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் அதே போல அவர்களுடைய படகு மற்றும் வலை உள்ளிட்ட உடைமைகளும் இலங்கை அரசால் தொடர்ச்சியாக கையகப்படுத்தி வருகின்றன. எனவே இது தொடர்பாக ஏற்கனவே மத்திய அரசுக்கு மற்றும் வெளியுறவுத்துறைக்கும் கடிதம் எழுதிய முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் 9 ராமேஸ்வரத்தை சேர்ந்த 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய உடைமைகளும் இலங்கை அரசால் இலங்கை காவல்துறையால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. எனவே அதையும் உடனடியாக மீட்டு தர வேண்டும் என்றும் மேலும் இதுவரை 175 படகுகள் இலங்கை அரசிடம் இருக்கின்றன. எனவே தொடர்ச்சியாக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கும் வகையிலும் அவர்களுடைய மன உளைச்சலை போக்கும் வகையில் உடனடியாக அவர்களை விடுவிக்க தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த வலை படகு உள்ளிட்ட உடனடியாக மீனவர்களுக்கு கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.